கொண்டாடுறாங்க சார் என்ன, நான் எதிர்பார்க்கல சார். சீரியஸ். சரி, இப்ப இல்ல கொடுத்துருவேன். கொண்டாடுறாங்க சார் என்ன, நான் எதிர்பார்க்கல சார். சீரியஸ். இதுதான் வந்து மெயினாக நேற்று நடந்த எபிசோடு. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சொல்கிறது வந்து பூர்ணிமாவே புகழ்ந்துக்கிறாங்க. அதாவது அவங்கள வந்து கொண்டாடுறாங்களா வெளியில், கழிவு ஊற்றுற கதையெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, அதனால் வந்து கொண்டாடுற கதையை தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதில் ரொம்ப பாதிப்பு கொடுத்த ஒரு சீன் அப்படின்னா அவங்க அம்மாவுடைய சீனு. அவங்க அம்மா வந்து பேசினதை கேளுங்க. என்ன வேணாலும் சொன்னாலும் பரவாயில்ல சார், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் சார். வெளியில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த அம்மா வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது. யார் என்ன வேணால் சொன்னாலும் பரவாயில்ல சார், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றது. ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ அவங்களுக்கு வந்து மென்டலி வந்து அவங்களுக்கு டார்ச்சர் ஆகிருக்கும் வெளியில். ஏன்னா இந்த பொண்ணு வந்து இந்த 90 நாளாக உள்ள பண்ண இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னுடைய ஒப்பீனியனில் வந்து இந்த அம்மாவுக்கு 16 லட்ச ரூபா கொடுத்து வெளியே அமைச்சதுன்றது வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு செயல். அது வந்து மக்கள் இடையில், அதாவது வளர்ந்து வர சமூகம் அப்படின்னும் போது யங்ஸ்டர்ஸ் இடையில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணாது. என்ன வேணால் பண்ணலாம் ஆன்லைனில், என்ன வேணால் பண்ணிட்டு இந்த மாதிரி அசிங்கம் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இப்போவே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறோம், ஒருத்தர் என்னென்ன ஒரு கோமாளித்தனம்லாம் பண்ணுறாங்க பசங்க, லூசுத்தனமான வேலைங்க. அதுவும் லேடிஸ், பொம்பளை பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஒரு நிறைய பேர் வந்து அதை ட்ரோலும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து இந்த பொண்ணு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆகிடும். இதை நான் சொல்ல விரும்புகிறது. லூசு மாதிரி உள்ள உட்காந்துட்டு கை தட்டுறதை யோசிச்சுட்டு இருக்கேன் சார். எஸ்பெஷலி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் வாங்கின அடியை விட அதிகமா வாங்கியிருக்காங்க சார். மைண்ட் செட்ல சொன்னாங்கன்னே தெரியல சார். அந்த பெண்ணப்பட்டி மட்டும் எடுத்துறாதப்பா அப்படின்னாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல அதை சொன்னாங்கன்னு தெரியல சார். அந்த ஒரு வார்த்தையாவது கேட்டுக்கலாம். இல்ல, அது நிஜமாவே வாழ்த்து தான். பணப்பட்டி எடுக்கிறது இந்த நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட கடைசியில் வரும். பணப்பட்டி எடுக்கிறது இந்த நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட கடைசியில் வரும். இந்த ஒரு சின்ன சீனை நான் ரிப்பீட் பண்ணி வச்சேன்னா எப்படி வந்து கமல் வந்து அப்படி விக்கிச்சு பாருங்க. அவருக்கு வந்து அந்த வார்த்தையை வரல வெளியில். அவர் வந்து சொல்ல வந்த வார்த்தை வேறு, அதை வந்து மழுப்பி வேறு மாதிரி சொல்லிட்டார். அவர் சொல்ல வந்தது என்னென்னா, பணப்பட்டி எடுக்கிறதுன்றது வந்து இந்த நிகழ்ச்சியுடைய இதில் ஒரு அசிங்கமான ஒரு செயல். ஏன்னா வந்து ஒரு போட்டியாளராக வந்துட்டு பணப்பட்டி எடுத்துன்னு பணத்துக்காக வெளியே போகிறது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு தான் சொல்ல வந்தார். ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டா ரொம்ப அந்த பூர்ணிமாக்கெல்லாம் கேவலமாயிடுமே, பணம் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கேவலம். அதனால் வந்து அந்த டைலாக் வந்து அப்படியே அமைக்கிட்டு அப்படின்றாரு பாருங்க. மணி வந்து பண்ண ஒரு விஷயம், நல்ல ஒரு ஐடியா. அது மணி பண்ண ஐடியாவை உடனே அர்ச்சனாவும் பண்ணாங்க. ஏன்னா மணி என்ன சொன்னார்னா, ஃபேமிலி எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னாரு. உடனே அர்ச்சனா வந்து என் தங்கச்சி சொன்னா அப்படின்னு. அம்மா தங்கச்சி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்கிறது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஒரு பொது மேடையில் என்னென்னா அதை பற்றி யாரும் வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா வந்து அது ஃபேமிலி மேட்டர், அது வந்து ஃபேமிலி விஷயம். நீங்கள் வந்து பர்சனலான விஷயத்தில் அவங்க சொல்லுவாங்க சார், அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. அதனால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால தான் வந்து அந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே மணி வந்து இந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவரால் ஒன்றும் பேச முடியல. இவரும் அதுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினார். ஆனால் அந்த சப்போர்ட்டாக பேசுகிற போது அந்த வார்த்தை வந்து அவர் வாயிலேருந்து ஸ்லிப் ஆகாமல் அவர் அப்படி நிறுத்தினாரா இல்லை வந்து உண்மையிலேயே சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது. விஷ்ணுவை பற்றி கேட்டபோது விஷ்ணு கிட்ட பேசும்போது அந்த கை வச்சு இப்படி ஆக்ஷன் பண்ணாங்க பூர்ணிமா. அந்த ஏன் பண்ணாங்கன்னா, விஷ்ணு வந்து அதுக்கு முன்னாடி அந்த 0 அப்படின்னு ஒரு இது சொன்னார் அந்த டாஸ்கில் லாஸ்ட் ஸ்டேஜில். அது வந்து அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணதுனால அதை ஞாபகம் வச்சு வந்து பண்ணிக்கிறாங்க. அவர் அந்த டைமில் கோவம் வந்து போது பண்ணார். ஆனால் இவங்க அதை பிளான் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஷோ விட்டு போன பிறகு 1 month தான்